ஹாய் ஹலோ வெல்கம் டு YMJ மூவிஸ் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2026 இப்போ ரீசண்டாக வெளிவந்திருக்க படம். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே. திருப்பியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஜனநாயகம். எஸ், ஜனநாயகத்தில் யார் நடிச்சிருக்காங்க? நம்ம தளபதி நடிச்சிருக்காரு. அவருடைய லாஸ்ட்டு மூவியை நினைக்கும் போது தாங்க ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அவருடைய டான்ஸு தாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஐயோ, இதோட நம்ம தளபதியோடைய டான்ஸ் எப்போ பார்ப்போன்னே தெரியலங்க. சரி, ஒரு ஆக்டராக அவரை மிஸ் பண்ணாலும் ஒரு பொலிட்டீஷியனாக நம்ம மிஸ் பண்ண மாட்டோம், எப்போவுமே நம்ம கூட இருப்பார். ஸோ அதை தொடர்ந்து நம்ம YMJ மூவிஸ் டைம்ஸ்க்கு நீங்கள்லாம் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய மூவிஸ் நான் போட்டிருக்கேன், ஹாலிவுட், பாலிவுட், அதர் லாங்குவேஜஸ். ஸோ அதெல்லாம் பார்த்து நமக்கு யூடியூப்லேருந்து வீடியோஸ்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ அதெல்லாம் படத்துக்கு வர அப்டேட்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சிறைச்சாலையிலேருந்து, அதாவது ஒரு பெரிய ஜெயிலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி ஆக்ஷன் மூவியாக இருக்குங்க. இது பிள்ளைங்களோடு பார்க்க முடியலன்னு நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஏன்னா பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா விஜய் மாமன் சொல்கிற குழந்தைகளாலேயே இப்போ வந்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் சீன்ஸ் போயிட்டுருக்குது. சரி, அதை பற்றி நம்ம என்ன பேசுகிறது? சரி, அதை விட்டுருங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா கதை ஒன்று தாறுமாறு தக்காளி சோறாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி வந்து நம்ம விஜய் வந்து ஒரு கைதியாக காமிக்கிறாங்க. ஆனால் அவருக்கு பின்னால் இருக்க பேக்ரவுண்ட் ஸ்டோரின்னு சொல்ல வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அம்மாவே வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் பிடிச்சி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் தான் தெரியுது அவர் ஒரு பெரிய போலீஸ் மேனாக இருந்திருக்காரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இருக்கிற கைதியெலாம் பார்த்தீங்கன்னா அவர் பேரை கேட்டாலே சும்மா அதிர்தில்லை சொல்கிற மாதிரி அதிர்றாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் தான் நம்மளுடைய படத்துடைய வில்லனுக்கு இவருக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா வில்லனும் போலீஸ் ஆஃபீஸராக இருந்து எதுவுமே யூஸ் இல்லை, போலீஸாக இருந்தால் நம்மளை மதிக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நல்லவராக இருந்து தப்பான ஒரு ஆளாக போகிறாரு. ஸோ அவர் என்னெல்லாம் சொதப்பல் பண்ணுறாரு, என்னெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டை நம்ம இந்தியாவை அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் போடுறாரு, அதை வந்து நம்ம ஹீரோ விஜய் எப்படி வந்து முறியடித்து நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் காப்பாற்றுறாரு. அது தாங்க கதை ஆக்சுவலி. அது இல்லாமல் லாஸ்ட்டில் 2 ட்விஸ்ட்டுங்க. 2 ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ட்விஸ்ட்டு ஒரு வந்து நமக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தேட்டர்லாம் போய் பார்த்தோன்னா கூஸ் பம்ங்க, அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வந்து கெட்டதுன்னு இருந்தால் நல்லது தானே ஜெயிக்கும், இதுலேயும் அதே மாதிரி தான். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ.